ஆஹா, சொம்பு புதுசாக இருக்கே, என்னடா சொம்போடு வந்துருக்கேன்னு சொல்லிட்டு பார்க்குறீங்களா? இந்த சொம்போடு தாங்க இன்றைக்கி பிக் பாஸ் வீட்டுக்குள்ளார வந்து ஒரு 3 பேர் வந்திருக்காங்க. ஸோ யாருக்கு சொம்பு தூக்கத்துக்கு வந்திருக்காங்க? சர்ரா நீ யாருக்கா சொம்பு தூக்கம் வந்துருன்னு சொல்லிட்டு கேட்குறீங்களா? ஸோ அந்த வீடியோவில் முழுசாக பாருங்க, உங்களுக்கு தெரியும். ஸோ இன்னைக்கு பிக் பாஸில் வந்து ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் அண்ட் தேர்ட் ப்ரோமோ ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ அதில் வந்து ஒரு 3 போட்டியாளர்கள், அதாவது எக்ஸ் கண்டஸ்டன்ட் உள்ளே வராங்க. அதாவதுங்க, ஒரு போட்டியாளர் வந்து ஜெயிக்க வைக்கிறதுக்கு வந்து ஹோஸ்ட்டு சப்போர்ட் பண்ணி பார்த்துருக்கோம், ப்ளஸ் வந்து பிஆர் வச்சு சப்போர்ட் பண்ணி பார்த்துருக்கோம், இல்லை உள்ளே இருக்கவங்களே வந்து சப்போர்ட் பண்ணி பார்த்துருக்கோம். பட் ஆனால் வந்து ஒரு போட்டியாளர் ஜெயிக்க வைக்கிறதுக்காக கிட்டத்தட்ட விஜய் டிவி, அதாவது அதை நடத்துகிற விஜய் டிவி ப்ளஸ் ஹோஸ்ட்டு ப்ளஸ் வந்து வெளியில் பிஆர் டீம் செட் பண்ணி, ஸோ இந்த அளவுக்கு வந்து மாயாவுக்கு பெருசாக சொம்பு தூக்கி அவங்கள ஜெயிக்க வைக்கிறதுக்காக என்னென்னமோ பண்ணுறாங்க விஜய் டிவி. ஸோ இதுக்காக அனுப்பப்பட்ட நம்ம அண்டா வர்மா, சாரி நம்ம சொம்பு வர்மா இருக்கார் பார்த்தீங்களா? ஸோ அவர் ஆல்ரெடி இருக்கிற பட்சத்தில் இன்னும் ஒரு 2-3 பேரை வந்து போய் சொம்பு தூக்கத்துக்கு அனுப்பி வச்சிருக்காங்க. ஸோ அது யார் அப்படி வந்து டீட்டெயில்டாக அந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் அண்ட் தேர்ட் ப்ரோமோ இதை பற்றி அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அதில் வந்து இன்னைக்கு ஃபர்ஸ்ட் ப்ரோமோ யார் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அனன்யா ராவோ. ஸோ இவங்க ஆல்ரெடி உள்ளே வரும்போது, அதாவது வைல்டு கார்டு உள்ளே வரும்போது எதுக்கு இந்த ஒர்க்லெஸ் கேரக்டர் உள்ளே அனுப்புறீங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம எல்லாரும் பார்த்துட்டு இருந்தோம். ஸோ அதே மாதிரி வந்து லாஸ்ட் டைம் எப்படி சொம்புத்துக்கு வந்தாங்களோ அதே மாதிரி இப்போயும் வந்து நம்ம மாயாவுக்கு வந்து பெருசாக சொம்பு தூக்கிட்டு வராங்க. பெருசாக அவங்க நல்லா கேம் ஆடுற மாதிரி அவங்களுக்காக ஒரு பாசிட்டிவிட்டி கிரியேட் பண்ணுறதுக்காக வந்து உள்ளே அனுப்பி வச்சிருக்காங்க. ஸோ இன்னொரு ஆள் யார் வராங்கன்னு பார்த்தீங்கன்னா அக்ஷயா. நம்ம சொல்லவே தேவையில்லை. ஸோ இவங்களாம் வந்து வெளியில் வந்து இவ்வளோ நாள் இருக்கிறாங்க, ஷோவை பார்த்தாங்களா, இவங்களை எந்த அளவுக்கு யூஸ் பண்ணிக்கிட்டாங்க, இவங்க எந்த அளவுக்கு கேவலமாக வந்து உள்ளே ட்ரீட் பண்ணாங்க மாயா, பின்னாடி எப்படி பேசியிருக்காங்க, ஸோ இதெல்லாம் பார்த்துமா வந்து இந்த அளவுக்கு சொம்பு தூக்குறாங்க, எனக்கு புரியவே இல்லைங்க. ஸோ இவங்க 2 பேருமே வந்து மாயாவோட கேமை பற்றி தான் உள்ளே வந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ இதில் ஒரு மிகப்பெரிய மைனஸ் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவங்க சொம்பு தூக்கட்டும், இதில் வந்து நம்ம அர்ச்சனாவோட அந்த மென்டல் ஸ்ட்ரென்த் வந்து கொஞ்சம் கம்மியாகும். ஏன்னா வந்து என்னடாது நம்மளை விட வந்து மாயா நல்லா கேம் ஆடுறாங்களா, ஏன்னா இவங்க கரெக்டாக ஆடிட்டு வராங்க, இவங்க ஒரு மாதிரி கேம் ஆடுறாங்க. இந்த கேம் வந்து இவங்க எல்லாரும் ப்ரைஸ் பண்ணும்பொழுது, ஸோ அப்படின்னா நம்ம ஆடுற கேம் வந்து இப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு இது புட் டவுன் பண்ணுறதுக்காக, மனதளவில் வந்து அவங்களை வந்து காயப்படுத்துறதுக்காக இந்த வேலையெல்லாம் விஜய் டிவியும் திரு கமலஹாசனும் எல்லாருமே சேர்ந்து பிளான் பண்ணி பண்ணுறாங்க. ஸோ அதன் வெளிப்பாடு தான் இன்றைக்கி வந்து ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் அண்ட் தேர்ட் ப்ரோமோ. ஸோ அதில் என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அனன்யா மற்றும் அக்ஷயா அவங்க வராங்க. ஸோ அவங்க வந்து நம்ம இவங்கள்ட்ட பேசுகிறாங்க. பேசும்பொழுது இங்கே நம்ம இந்த சைடு வந்து நம்ம விஷ்ணு இருக்கார் பார்த்தீங்களா, விஷ்ணு, மணி, தினேஷ், இந்த கேங் வந்து என்ன பேசிகிட்டு இருக்காங்கன்னா, அவங்க என்ன அந்த சைடு போயிட்டு பேசிகிட்டு இருக்காங்க, நம்ம சைடு வந்து யாருமே பேசவே இல்லையே, ஸோ அப்படின்னா வந்து நம்ம கெட்டவங்க போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அனாலிட்டிக்ஸ் நம்ம விஷ்ணு இருக்கார் பார்த்தீங்களா, அவர் வந்து அனலைஸ் பண்ணுறாரு. ஸோ அவர் எப்பயுமே அந்த மாதிரி தான் வந்து புலம்பிக்கிட்டே இருப்பார். அதுக்கு மணி வந்து ஒரு கரெக்டான பாயிண்ட் சொல்கிறார். என்ன சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, எனத்தோட தாங்க சேரும், யார் எங்கெங்கே இருந்துச்சோ அது எதுங்க அங்கே போய் சேர்ந்துக்கும். ஸோ அது குரூப் இல்லைன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ஒரு குரூப்பாக கேங்கை வந்து ஃபார்ம் ஆகுது அப்படிங்கிற மாதிரி வந்து மணி சொல்லும்பொழுது நமக்கு என்ன கேள்வி தோணுதுன்னா, இவங்க கேங்கு குரூப்புன்னு பேசியே அவங்க 3 பேரும் ஒரு கேங் ஆகிட்டாங்க. ஸோ இதை நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். ஸோ அதனாலேயே என்னமோ இவங்கள்ட்ட இருக்க நிறைய பாசிட்டிவிட்டியான விஷயங்கள் வந்து வெளியில் தெரியாமல் போகுது. முக்கியமாக உட்காந்து பின்னாடி மற்றவங்களை பற்றி பேசப்பொழுது மற்ற போட்டியாளர்களோட இவங்க வந்து அதிகமாக டிஃபேம் ஆகுறாங்க. ஸோ அடுத்ததாக வந்து ரெண்டாவது ப்ரோமோவில் வந்து நம்ம எல்லாரும் பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட வினுஷா வந்து என்ட்ரி கொடுக்குறாங்க. வினுஷா வந்து ஸ்டார்டிங்கில் அவங்க இருந்தது வந்து நமக்கு தெரியும், ஒரு மாதிரி வந்து டல்லாக கேம் ஆடிட்டு ஒரு மாதிரி போனாங்க. அவங்க வந்து ஒரு மிச்சர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கூட நிறைய விமர்சிச்சிருந்தோம். அப்படி இருந்த ஒரு போட்டியாளரை நம்ம ஏன் மிகவும் எதிர்பார்த்தோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்களா, தடவுள் மன்னன் நிக்சன் அவரை பற்றி என்ன சொல்ல வராங்க, இல்லை வினுஷா இருக்கும்போது நிக்சன் வந்தால் அது எப்படி இருக்கும், எப்படி வந்து அவர் வந்து மன்னிப்பு கேட்குறாரா, அப்படி இதை வந்து பற்றி பார்க்கலாம், அப்படி இதை பற்றி நம்ம நினச்சோம். ஸோ அதே மாதிரியே வந்து அவங்க வந்த உடனே வந்து பேசுகிறாங்க 100 days செலிப்ரேஷன் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு, ஸோ அடுத்ததாக வந்து நம்ம விஷ்ணு தினேஷும் கூட உட்காந்து பேசும்போது நம்ம தினேஷ் என்ன கேட்குறாருன்னா, தம்பி கால் பண்ணானா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. கால் பண்ணா யார் சொல்கிறாரு உங்களுக்கே தெரியும், தடவுள் மன்னன் நிக்சனை பற்றி தான் சொல்கிறாங்க. தம்பி கால் பண்ணி இந்த மாதிரி சாரி கேட்குற மாதிரி சொன்னால், நீங்கள் பேசாதப்பா, நீ எப்படியா இருந்தாலும் வந்து நம்ம அங்கே போவோம்ல ஃபினாலே வீக்கு, ஸோ நம்ம அங்கே வச்சு பேசிக்கலாம், ஏன்னா நீ 70 கேமரா முன்னாடி தான் என்னை வந்து அவ்வளோ தரக்குறையாக பேசினேன், ஸோ அதனால் வந்து 70 கேமரா முன்னாடி நீ நம்ம பேசலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது 2வது ப்ரோமோவில் நடந்து முடிகிறது. அடுத்ததாக வந்து 3வது ப்ரோமோவில் என்ன நடக்குதுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, வினுஷா வந்து அர்ச்சனா கிட்ட பேசிட்டு இருக்காங்க. என்ன பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஸோ நீங்கள் வந்து என்ன யூஸ் பண்ணிட்டு, அதாவது என் பேரை யூஸ் பண்ணிக்கிட்டு நீங்கள் வந்து நிக்சனை வந்து நிறைய கேள்விகள் கேட்டீங்க, ஸோ என்னை தப்பாக பேசிட்டான் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து நிறைய ஃபைட் பண்ணீங்க, இதையே ஏன் வந்து நீங்கள் முன்னாடியே பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. சரியான கேள்வி. ஸோ அதுக்கு நம்ம அர்ச்சனா என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அவன் வந்து என்னை வந்து முன்னாடி நாள் என்னை கோவப்படுத்தினான், இதை சொன்னால் அவனுக்கு கோவம் வரும்னு எனக்கு தெரியும், ஸோ அதனால தான் வந்து நான் அதை பேசினேன்,
ப்ளஸ் வந்து நீங்கள் அதுக்கப்புறம் பேசுறது கூட ஓகேங்க. அதுக்கப்புறம் நீங்கள் என்ன சொன்னீங்கன்னா, நீங்கள் சமாதானம் ஆனதுக்கப்புறம் ஸோ இதெல்லாம் வந்து ஈஸியாக மக்கள் மறந்துடுவாங்க. ஜஸ்ட் ஒரு சாரி சொல்லிட்டுன்னு சொன்னீங்க, அது ரொம்ப என்ன ஹர்ட் பண்ணுச்சு, அது இப்படி சொல்கிறதுக்கு நீங்கள் யாருங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. ரொம்ப ரொம்ப நியாயமான ஒரு விஷயம். வினுஷா கேட்குறது வந்து கரெக்டான விஷயம் தான். அவங்க சைட்லேருந்து ஒரு விக்டிமாக நான் பாதிக்கப்பட்டிருக்கேங்க, நீ ஈஸியாக கடந்து போயிடுங்கன்னு சொல்கிறீங்க, அது எப்படிங்க விடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி கேட்குறாங்க. நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அர்ச்சனா வந்து இந்த விஷயத்தை வந்து எடுக்கிறாங்க, 2 டைம் எடுத்தாங்க வினுஷா மேட்டரை. என்னை கமலஹாசன் வந்து இதை பற்றி பேசாதீங்க அப்படின்னு சொல்கிறாரோ அதுக்கப்புறம் தான் வந்து பேசலை. அதுக்கு முன்னாடி வரைக்கும் வினுஷாவுக்கான இந்த நீதி வந்து கிடைச்சதா அப்படிங்கிறது வந்து கேள்விக்குறியான ஒரு விஷயம். ஏன்னா இந்த அவங்க வந்து பாடிஷம் பண்ணதை பற்றி கமலஹாசன் வீக்கெண்ட் எபிசோடில் கேட்கல, நமக்கு எல்லாருக்கும் தெரியும். உள்ளே இருக்கும்போதும் கேட்கல, அந்த பிரச்சனை 2வது ஒரு டைம் கிளம்பிச்சு, அப்பயும் கேட்கல. வினுஷா வந்து அது ரொம்பவே எதிர்பார்த்துட்டு இருந்து ஒரு ட்வீட்டாக கூட போட்டிருந்தாங்க. ஸோ எனக்கு கடைசி வரைக்குமே வந்து ஒரு நீதி மறுக்கப்படுகிறது அப்படிங்கிற மாதிரி ஒரு ட்வீட் போட்டிருந்தாங்க. அப்படி இருக்கும் பொழுது அர்ச்சனா தான் அந்த விஷயத்தை திரும்ப கிளறி விடுறாங்க. கிளறி விட்டு கமலஹாசனை அந்த வீக்கெண்ட் எபிசோடில் வந்து பேச வைக்கிறாங்க. இதுக்கு மிக மிக முக்கியமான காரணமே அர்ச்சனா தான். அப்படி இருக்கும்போது அர்ச்சனாவை நீங்கள் போயிட்டு நீங்கள் வந்து பண்ணது தப்புங்க அப்படிங்க அப்படின்னு சொல்கிறதெல்லாம் ரொம்ப ரொம்ப நான் ஒத்துக்கவே முடியாது. ஏன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அர்ச்சனா என்னமோ யூஸ் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அப்படி இருந்தாலும் இந்த விஷயத்தை திரும்ப விவாதத்துக்குள்ள ஆக்கினது யார் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அர்ச்சனா தான், வேற யாருமே இல்லை. அவங்க இந்த விஷயத்தை எடுக்கலன்னா இந்த விஷயம் அப்படியே புஷ்ன்னு போயிருக்கும். ஸோ அவங்க எடுத்து தான் வீக்கெண்ட் வரைக்கும் பேச வச்சு அதுக்கு வந்து ஒரு அட்லீஸ்ட் ஒரு சாரி கேட்டான், நான் பண்ணது தப்பு அப்படிங்கிற மாதிரி, ஒரு பெரிய தப்பு அப்படிங்கிற மாதிரி உணர்ந்துக்கிட்டான். அதான் அர்ச்சனாவும் சொல்கிறாங்க, அவன் வந்து ரொம்ப சின்ன பையங்க பயந்துருவான்னு சொல்லிட்டு நான் வந்து சாரி கேட்க சொன்னான்னு சொல்லி. என்னதான் இருந்தாலும் அர்ச்சனா அந்த இடத்துல பண்ணது வந்து ஒரு தவறான விஷயம் தான். ஸோ இன்னைக்கு என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த 3 ப்ரோமோல இதுதான். இதுக்கு மேலே வந்து நம்ம மாயாவை வந்து ஜெயிக்க வைக்கிறதுக்காக விஜய் டிவியும் கமலஹாசனும் எல்லாரும் வந்து போராடிக்கிட்டு இருக்காங்க. ஆல்ரெடி விஜய் வர்மா வந்து அதுக்காக தான் அனுப்புனாங்க அப்படிங்கிறது நமக்கு தெளிவாக தெரிஞ்சிச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து இப்போ அந்த புள்ளி கேங்கோட கோஸ்ட் எல்லாமே ஒன் பை ஒன்னாக வருது. எல்லாமே வந்து நம்ம மாயாவை ஜெயிக்க வைக்கிறதுக்காக என்னென்னமோ பண்ணுறாங்க. அதான் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு போட்டியாளருக்கு பிஆர்ஓ இருக்கிறது, இல்லை பிஆர் டீம் இருக்கிறது, ப்ளஸ் வந்து உள்ளே இருக்கவங்க சப்போர்ட் பண்ணுறது, வெளியில் ஆளுங்களை வச்சு செட் பண்ணுறது, இந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம பார்த்துருக்கோம். பட் ஆனால் ஒரு போட்டியாளரை ஜெயிக்க வைக்கிறதுக்கு ஒட்டுமொத்த விஜய் டிவி கமலஹாசன் எல்லாருமே ஒன்று சேர்ந்து பெருசாக சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப கேவலமாக இருக்குது. பட் ஆனால் மக்களோட சப்போர்ட் யாருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அர்ச்சனாவுக்கு தான் இருக்குது அப்படிங்கிறது வந்து நம்ம அன்அஃபிஷியலையும் பார்த்துருக்கோம், அஃபிஷியலையும் பார்த்துருக்கோம். ஏன்னா அஃபிஷியலில் சொல்கிறேன்னா அஃபிஷியல் ஓட்டுக்கு என்ன தான் காமிக்கலனாலும் நீங்கள் அந்த டாமேக்ஸ் அந்த மாதிரி சின்ன சின்ன இதுலேயே நம்ம வந்து யாருக்கு மக்கள் சப்போர்ட் அதிகமாக இருக்குது அஃபிஷியல் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அர்ச்சனாவுக்கு தான் இருக்குது. ஒருவேளை இவங்க வந்து மாயாவுக்கு வந்து டைட்டில் கொடுத்தாங்கன்னா இதை விட கேவலமான ஒரு சீசன் இல்லவே இல்லைங்க. ஏன்னு சொல்லி கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நீங்கள் போன சீசன் அது முந்தின சீசன் பார்த்துட்டீங்கன்னா அந்த போட்டியாளருக்கும் ரன்னருக்கும் இடையான, அதாவது வின்னருக்கும் ரன்னருக்கும் இடையான ஓட்டு சதவீதங்கிறது வந்து ஒரு லைட்டாக ஒரு சின்ன டிஃப்ரெண்ட் தான் இருக்கும். பட் ஆனால் இந்த சீசனில் கிட்டத்தட்ட அர்ச்சனாவுக்கும் செகண்ட் பிளேஸில் இருக்கிற போட்டியாளருக்கும் கிட்டத்தட்ட 30-40% ஓட்டுகள் வித்தியாசத்தில் இருக்குது. இன்னும் சொல்ல போனால் அர்ச்சனா 50% ஓட்டு வந்து அவங்க வாங்கியிருக்காங்க. மீதி இருக்கிற 50% மற்ற 5 ஹவுஸ்மேட்ஸும் சேர்ந்து வாங்கியிருக்காங்க. அப்படின்னா எந்த அளவுக்கு வந்து இவங்களுக்கு வந்து ஃபேன் பேஸ் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத வந்து நீங்களே தெரிஞ்சுப்பீங்க. ஸோ ஒரு வேளை வந்து அர்ச்சனா அவங்க டைட்டில் கொடுக்கல, வேறு யாருக்காச்சும் எதுவும் பிளான் பண்ணுறாங்க, முக்கியமாக மாயாவுக்கு பிளான் பண்ணுறாங்க, இல்லைனா வந்து மாயாவை இப்படி கூட பிளான் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா செகண்ட் பிளேஸ், அதாவது வந்து இப்போ அர்ச்சனாவுக்கு நேர் எதிராக வந்து இருக்கிறது யார், மாயா. ஸோ அதனால் மாயாவுக்கு வந்து கொஞ்சம் ரன்னர் வின்னர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா பார்க்குறது நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் டிவி மாயாவுக்காக வந்து ஒரு ரன்னருக்காக பண்ணுற விஷயங்கள் தான் இதுவா அப்படின்னு தெரியல. ரன்னருக்கான தகுதியாச்சும் மாயாவுக்கு இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா சுத்தமாக இல்லை. ஏன்னு சொல்லி கேட்டிங்கன்னா மாயா 2-3 முறை வந்து 3 முறையும் கடைசி இடத்துல இருந்தாங்க. அப்படி இருக்கும்போது விஜய் டிவியும் கமலஹாசனும் வேணும்னே வந்து அவங்கள சேவ் பண்ண மாட்டாங்க. அப்படி இருக்கும்போது மாயாவை வந்து வின்னர் ஆகிற அளவுக்கு இவங்க ரன்னர் ஆகிற அளவுக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படின்னா அவங்க சுத்தமாக தகுதி இல்லை. அதுக்கான தகுதிகள் தினேஷிடம் இருக்கிறது, மணிகிட்ட இருக்குது, ஏன் விஷ்ணு கூட நீ ஆக்குங்க. பட் ஆனால் எந்த சுச்சுவேஷன்ல ரன்னராக கூட மாயா வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மக்களாகி நீங்கள் பார்த்து அர்ச்சனாவுக்கு கரெக்டாக ஓட் போடுங்க. இன்னும் கூட ஒரு சில வதந்திகள் வருது, என்னன்னா வந்து அவங்களுக்கு கொடுத்துருக்க அந்த நம்பர் வந்து கால் பண்ணால் ராங் நம்பர் அப்படிங்கிற மாதிரி வருதுன்னு சொன்னாங்க. ஸோ அது எந்த அளவுக்கு உண்மைத்தன்மையாக இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ணிட்டு அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கலாம். ஸோ அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் ஆனந்த்.